உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பழைய ஆயுதங்களே பார்த்து கொண்டிராதேயுங்கள். நாம் புதிய ஆயுதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்துல கல் எடுத்து எறிஞ்சான், அதுக்கப்புறம் வந்து வில்லு, கம்பு எடுத்து எறிஞ்சான், அப்புறம் வில்லு, அப்புறம் அம்பு, அப்புறமேட்டு என்னது வந்து துப்பாக்கி, அப்புறம் வந்து அணுகுண்டு, மிசைல், இப்படி போயிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கிறான். இவன் மட்டும் பாருங்க, இன்னும் அந்த பழசுல தான் இருக்கிறான். எப்படி அந்த வேர்ல்டு அப்டேட் ஆகுதோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் அப்டேட் ஆகுது. கையத்தட்டே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். A man connected with God. தேவனோடு கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீங்க செய்ய நினைத்த தடைபடாது. எங்களை இரத்தத்தினால் கழுவி நீதிமான்களாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுள்ள ஆயுதம் உள்ள பற்களுள்ள எந்திரமாய் உன்னை நான் மாற்றுகிறேன் என்று சொன்னீர். நாங்கள் பழைய ஆயுதம் அல்ல, நாங்கள் புதிய ஆயுதம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவ்விதமாய் எங்கள் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் அந்த புதிய ஆயுதங்களாய் மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் எப்பொழுதும் புதியவைகளை செய்கிறவர். தேவன் எப்பொழுதும் புதிய காரியங்களை செய்கிறவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய ஊழியர்கள் ஜெபிப்பதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த அற்புதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டில் நடந்த அற்புதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1950 ஊழியர்கள் செய்த அற்புதத்தை போல என்ன பயன்படுத்தும், அவரை மாதிரி பயன்படுத்தும், இவரை மாதிரி பயன்படுத்தும் ஜெபம் பண்றாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் உங்களை அவரை போல் இவரை போல் பயன்படுத்துவதல்ல, இதுவரை எவரை போலும் பயன்படுத்தாதது போல உங்களை பயன்படுத்தும் தேவனுடைய திட்டம். காரணம், இதோ உன்னை புதிய ஆயுதமாக்குகிறேன். கையத்தட்டோடு அவருக்கு ஆமென். நீ இன்னும் இந்த பழைய ஆயுதமே 1950 டிஜிஎஸ் தினகரன், அதுக்கு முன்னாடி வந்து டி.எல். ஆஸ்பான், ஓரல் ராபர்ட், பென்னிகின் என்கிற பழைய ஆயுதங்களையே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தம்பி சொல்ல, பென்னிகின் மாதிரி எனக்கு ஊழியம் பண்ணுங்க, நான் கையை நின்று விழுகணுங்க, என்ன விழுகுனா தள்ளி விட்டுரு. ஆமென். திரும்ப திரும்ப பழைய ஆயுதத்தை பேசாதீங்கன்ற. நான் ஒரு பாஸ்டர் வழக்கமா கை வைப்பாரு, விழுவாங்க, விழுகலன்னா என்ன செய்வாரு, தள்ளி விட்டுருவாரு. ஒரு நாள் ரொம்ப ஃபோர்ஸா இருந்துச்சு, என்ன தள்ளு ஓவரா இருக்கே, என்னன்னு கேட்டேன், தீபாவளி சிறப்பு தள்ளுபடிங்க. என் அன்புக்குரியவர்களே, பழைய ஆயுதங்களா இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணா, என் ஃப்ரெண்டு, நான் நடந்து உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் கையை வச்சு புஷ் பண்றாரு, இவன் முன்னாடி அப்படியே ஜல்லிக்கட்டு மாதிரி பார்த்துருவாங்க. அங்கே வேண்டாம் விட்டுரு, அவர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவர்கிட்ட மோதாத. இவர் புஷ் பண்றாரு, அவன் முன்னாடி புஷ் பண்ணான்ல, டக்குன்னு கை எடுத்துட்டாரு. அவன் ஆயன் வந்தாரு, அப்படியே பின்னாடி போயிட்டார். போ, உனக்கு வேற தள்ளுபடி. ஏண்டா, நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்து வேலையை கட்டிடாடி. சோ என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஆயுதங்களே பார்த்து கொண்டிராதேயுங்கள். நாம் புதிய ஆயுதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் ஆண்டவரே என்ன அவரை மாதிரி பயன்படுத்துங்க, இவரை மாதிரி பயன்படுத்துங்க பேசக்கூடாது. என்ன நீங்க எவர மாதிரி அல்ல ஆண்டவரே, நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு நினைச்சிருக்கீங்களோ அப்படி பயன்படுத்துங்க. ஆமென். இந்த செக்டர் வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு காலத்துல கல் எடுத்து எறிஞ்சான், அதுக்கப்புறம் வந்து வில்லு, கம்பு எடுத்து எறிஞ்சான், அப்புறம் வில்லு, அப்புறம் அம்பு, அப்புறமேட்டு என்னது வந்து துப்பாக்கி, அப்புறம் வந்து அணுகுண்டு, மிசைல், இப்படி போயிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கிறான். இவன் மட்டும் பாருங்க, இன்னும் அந்த பழசுல தான் இருக்கிறான். எப்படி அந்த வேர்ல்டு அப்டேட் ஆகுதோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் அப்டேட் ஆகுது. கையத்தட்டே. ஆமென், ஆமென்.
மிகப்பெரிய திரள் கூட்டத்தின் மத்தியில் என்னை பயன்படுத்தும். கர்த்தர் சொன்னார், திரள் கூட்டங்கள் மத்தியில் நான் பயன்படுத்தணுமா இல்ல திரள் கூட்டங்களுக்கு உன்னுடைய வார்த்தை போகணுமான்னு கேட்டாரு. இது எப்படி இருக்கு? நீங்க 500 பேருக்கு பேசிட்டு இருக்கலாம், ஆனா 5 லட்சம் பேர் உங்க வார்த்தையை கேட்கலாம். இது எப்படி இருக்கு? நீங்க 5000 பேர் மத்தியில பேசலாம், 5000 பேர் உங்க வார்த்தையை கேட்பாங்க. நீங்க 500 பேர் மத்தியில பேசலாம், 5 லட்சம் பேர் கேட்பாங்க. எது வேணும்னாரு? நீங்கள் ஜனங்கள் மத்தியில போய் நின்று பிரபலமாக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எத்தனை பேர் ரஜினிகாந்த பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் கமலஹாசனை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்து இந்த நடிகர் எல்லாம் பார்த்திருக்கீங்க நேர்ல? இல்ல. ஆனா அத்தனை பேருக்கும் அவரு தெரியும். ஏன்னா நீங்க வெறும் ஸ்கிரீன்ல பிம்பத்தை தான் பாக்குறீங்க. சோ ஒரு மனிதன் நேர்ல வராமலே தன்னுடைய பிம்பத்தின் மூலமாகவே மிகப்பெரிய காரியங்களை தேசத்துல செய்ய முடியும்னா தேவனாலும் பிம்பத்தின் வழியாக மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உங்கள் செய்திகள் ரீச் ஆகணும், அவ்வளவுதான். சோ புதிய ஆயமாய் மாறுவதற்கு உங்களை மனதை திறந்து வையுங்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு 5 வழியை நீங்க பார்த்தீங்கன்னா 6வது வழியில தேவன் வருவார். 6வது வழியில் வருவார். தேவனுக்கு எப்ப இன்ட்ரெஸ்ட்னா எல்லாத்தையும் எப்பயாச்சும் புதுசா ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லவா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கர்த்தர் இருக்காராம். அவரோட தூதர்கள் இருக்காங்களாம். ஆனா இன்னைக்கும் தூதர்களுக்கு அவர் புதுசா தான் இருக்கிறாராம். அவன் இன்னைக்கு பார்க்கும்போது அவர் எப்படி பார்ப்பாங்கன்னா இன்னைக்கு என்ன செய்ய போறாரோ. அதனாலதாங்க அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கிறனாலதான் துதிக்க முடியுது. ஒரு செய்தி ஒரு புது செய்தியை கேட்கும்போது இன்ஸ்பயர் ஆகுறீங்க. ஒரே செய்தியை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தா உங்களுக்குள்ள அல்லேலூயா கூட என்ன செய்யாது, வராது. அப்ப அவன் டெய்லி துதிச்சுக்கிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் அவனுக்கு டெய்லி புதுசாவே இருக்கிறார் அர்த்தம். அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.